எல்லாருக்கும் குட் மார்னிங். ப்ளவுஸ் வந்து பேக் கட் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அது ஃபோல்டு, இது நான் காட்டுற பக்கம் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கணும், இங்கே அன்ஃபோல்டு. ஓகேவா? இப்போ வந்து கீழே கரெக்டாக இருக்கான்றதை லெவல் பண்ணிக்கோங்க. சில நேரத்தில் அதில் பிசுறு இருக்கும், அந்த பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பிசுறு இருந்தால் ஏற்ற இறக்கமாக இருக்கும், அதனால் அந்த பிசுருக்கு நான் ஒரு லைன் போடுறேன். நெக்ஸ்ட்டு கீழே வந்து 1 இன்ச்சு விடணும். 1 இன்ச்சு ஏன் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஷோல்டருக்கும் கீழே பேக் பட்டி வைக்கிறோம் இல்லையா முதுகுக்கு, அந்த பட்டிக்கும் 1/2 இன்ச்சு, ஷோல்ட்ரு பிடிக்கிறப்ப 1/2 இன்ச்சு நான் பீஸ் கொடுத்து தான் அதை நான் திருப்ப போகிறேன். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிலே விட்டுருவாங்க எக்ஸ்ட்ராவாக. அதுக்கு கொஞ்சம் துணி இருந்தால் நம்ம விடலாம், ஆனால் எங்களுக்கு வந்து துணி இல்லை, 1 மீட்டர் தான் இருக்குது. இப்போ நான் ப்ளவுஸை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணி அதை 4ஆக மடித்து பேக் பக்கம் வந்து நான் அதை ரெடி பண்ணி நான் போட போகிறேன். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஹிப்போட மெஷர்மெண்ட் அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? தெரியுதா? இந்த 1 இன்ச்சு எதுக்குனாக்கா கீழே பட்டியை மடித்து தைக்கிறதுக்கும் கீழே அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு தான் நம்ம போடணும். ஏன்னா அந்த 1 இன்ச்சோடு சேர்த்து போட்டோம்னா ப்ளவுஸ் வந்து லென்த்து குறைஞ்சிரும். அதனால் அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ண இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம வைக்கணும். ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே 1/2 இன்ச்சு கீழைக்கும் 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கும் நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ சைடில் கரெக்ட் பண்ணி கரெக்டாக அதை நெக்கிலேருந்து லென்த்து கரெக்ட் பண்ணி அழகாக அதை ஷேப் கொண்டு வந்து அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பாதியில் என்ன மெஷர்மெண்ட் வருதுன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் அது 2 வருதா 2.25 வருதா அப்படிங்கிறது கெஸ் பண்ணி 1/2 இன்ச்சு விடுறவங்க விடுவாங்க, 1/4 இன்ச்சு விடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸ்டிச்சிங்க்காக நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து 2.25 வருது, நான் 2.25 வச்சுருக்கேன். மேலேயும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2.25க்கு மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம மடித்து நான் எம்மிங் பண்ணுறச்சோ அந்த 1/2 இன்ச்சு வந்து சரியாக போயிடும். ஷோல்டர்லேருந்து அந்தாண்ட சைடு வந்து ஷோல்ட்ரு எட்ஜு முடிகிற பக்கத்துலேருந்து பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது ஹாம்கோல் கிட்டே வரணும். அந்த ஹாம்கோல் கிட்டையும் நம்ம தையலுக்கு மேலே தான் போடணும், மார்க் பண்ணணும். அந்த சைடும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக அந்த ஹாம்கோல் நடுப்புற வச்சு நான் அந்த ஹாம்கோலையும் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா மாத்திரம்தான் அவங்களுடைய ஹாம்கோல் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஹாம்கோல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் மார்க் பண்ணதுக்கெல்லாம் 2.25 இன்ச்சு வச்சு ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இதையும் மேலேயும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். கீழேயும் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு நெக்குக்கானதை மேலே இருக்கிற கொடியும் கீழே இருக்கிற கொடியும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதை ட்ரா பண்ணி ஷேப் எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஹாம்கோல் கிட்ட அதோடு முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு தையலுக்காக விடுறேன். கீழே வந்து 3 இன்ச்சு விடுறேன். ஏன் 3 இன்ச்சு விடுறேன்னா பேக் டாட் பிடிக்கும், அந்த டாட்காக 1 இன்ச்சு போயிடும், அதனால் நான் 3 இன்ச்சு விடுறேன். இப்போ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து ஹாம்கோல் கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த 2 இன்ச்சு விட்டது வரைக்கும் நான் ஷேப் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்குக்கானதை ஷேப் எடுத்துக்கிறேன். நான் ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த நெக் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை ரவுண்ட் நெக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தச்சு போட போகிறேன் அப்படின்னா தச்சு போட்டுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற பிசுரை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்கிறத நான் மார்க் பண்ணியிருக்கிறத ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பேக் தட்டு மாத்திரம் போடுறேன் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட வீடியோ, அப்புறம் பட்டி கை வீடியோ எல்லாமே நான் போடுறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் கட் பண்ணி எடுத்த பீஸ் தான் இது. தேங்க்யூ. இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.